கடந்த ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் சீனாவின் தியான்ஜிங் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25வது உச்சி மாநாடு நடைபெற்றது. 1996ஆம் ஆண்டு ரஷ்யா, சீனா உள்ளிட்ட 5 நாடுகள் சீனாவின் ஷாங்காய் நகரில் ஒன்றாக இணைந்து நாடுகளின் எல்லை பிரச்சனைகள் உள்ளிட்டவற்றை பரஸ்பர முறையில் பேசி தீர்ப்பதற்காக கூடியது. இந்த அமைப்பு உருவாகும் போது ஷாங்காய் 5 என்றே அழைக்கப்பட்டது. பின்னர் படிப்படியாக ஒவ்வொரு நாடுகளாக இந்த அமைப்பில் இணைந்தன. இந்த அமைப்பில் 2017ஆம் ஆண்டு இந்தியா தன்னை இணைத்துக் கொண்டது. தற்போது இதில் முழு நேர உறுப்பினராகவும் இந்தியா உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் இந்தியா சார்பில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இதுவரை இல்லாத அளவில் இந்த வருடம் நடைபெற்ற மாநாடு மிகவும் உன்னிப்புடன் கவனிக்கப்பட்டது. குறிப்பாக அமெரிக்கா இந்தியாவிற்கு விதித்த 50% வரி விதிப்பு. ரஷ்யாவுடன் இந்தியா அதிக அளவில் எண்ணெய் வணிகம் செய்கிறது. இதனால் அமெரிக்கா பாதிக்கப்படுவதாக அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியது. சீனாவிற்கு அமெரிக்கா விதித்த வரி போன்ற பிரச்சனைகள் முக்கியமான காரணியாகவும் பார்க்கப்பட்டது. அமெரிக்காவின் ஆதிக்கம் உலகளவில் உள்ள நிலையில் அதற்கடுத்ததாக உள்ள சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் ஒன்று கூடியதை உலக நாடுகளே உற்று நோக்கி கொண்டிருந்தனர். இந்த மாநாட்டில் முதல் நிகழ்வாக இந்தியா பிரதமர் மோடி, சீனா அதிபர் ஜி ஜின்பிங் தலைமையில் இரு நாடுகளின் உயர்மட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் பேசிய சீன அதிபர் ஜி ஜின்பிங், டிராகனும் யானையும் ஒன்றிணைய வேண்டிய காலகட்டம் வந்துள்ளது. நாட்டின் வளர்ச்சி முன்னேற்ற பாதையில் செல்ல இதுதான் முக்கிய தருணம் என பேசியுள்ளார். இது தற்போது அமெரிக்காவை கலக்கமடைய செய்துள்ளது என்றே கூற வேண்டும். இது ஒருபுறம் இருக்க, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், இந்திய பிரதமர் மோடி மற்றும் சீன அதிபர் ஜின்பிங் உள்ளிட்டோர் பரஸ்பரம் உரையாடினர். உலகத்தின் 3 முக்கிய நாடுகள் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது கவனிக்கத்தக்கதாக மாறியுள்ளது. இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கும் போதே அமெரிக்கா தரப்பில் இந்தியாவிற்கு எதிரான அறிக்கையும் வரத் தொடங்கியது. தொடர்ந்து இந்தியா ரஷ்யாவுடன் இந்திய வணிகம் செய்து குறைந்த விலையில் எண்ணெய்களை ரஷ்யாவிடம் வாங்கி அதை அதிக அளவில் சந்தைகளில் விற்கின்றனர் என மீண்டும் குற்றச்சாட்டை வைத்துள்ளது. இந்த 3 நாடுகளும் இணைய முக்கிய காரணமாக அமெரிக்காவை பார்க்கப்படுகிறது. உலகளவில் இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்க, அதானி போன்ற தனியார் தொழிலதிபர்களின் வளர்ச்சிக்காக இந்தியா ஏன் வர்த்தக ரீதியான சரிவை சந்திக்க வேண்டும்? அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன என எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பையும் பதிவு செய்து வருகின்றனர். ஆனால் அதற்கு எந்த பதிலும் இந்திய அரசிடமிருந்து வரவில்லை. எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல சீனாவும் இந்தியாவும் ஒன்று சேர்ந்திருந்தாலும் இதன் பலன் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.